நம்மளோட ஸ்டாக் பிக்கிங்ல ஒரு 15 பிரின்சிபல்ஸ் இருக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை பத்தின வீடியோ வந்து நீங்க டெடிகேட்டடா கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட வீடியோ தான் வந்து இது இருக்க போது. பிலிப் ஃபிஷரோட காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் புக்ல இருந்து ஒரு 15 பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 15 பிரின்சிபல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிலிப் ஃபிஷர்னா யாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரு கூட கனெக்ட் ஆகுது ஈஸியா வந்து இருக்கும். பிலிப் ஃபிஷர் வந்து 1907ல இருந்து 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டரா வந்து இருந்தாரு. அண்ட் தென் ஒரு இன்ஃபுளுன்ஷியல் இன்வெஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாரு. இவரோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் வந்து growth இன்வெஸ்டிங்கா வந்து இருக்கு. ஸோ இந்த growth இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பெஞ்சமின் கிரகாமோட புக் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா அங்க அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் சொல்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங்கா வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி நம்ம பிரைஸ் டு புக் பீலாம் சொல்லி அரைவ் பண்ணிட்டு அண்டர் வேல்யூல வந்து பிக் பண்ணுவோம். அது வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தட். ஆப்போசிட்டா இருக்குது growth இன்வெஸ்டிங். இங்க இந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த கம்பெனில என்னதான் பார்ப்பாங்க, இந்த பிலிப் ஃபிஷர் வந்து என்ன பார்ப்பாங்கன்னும் போது அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்ன, அந்த கம்பெனியோட பிசினஸ் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான கீ மெட்ரிக்ஸ் வந்து அவர் பார்ப்பாரு. ஸோ அதை பொறுத்தே அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. இங்க இவரோட ஃபோக்கஸ்மே ஷார்ட் டர்ம் ஃபோக்கஸா வந்து கிடையாது. இங்க பெஞ்சமின் கிரகாமோடது வேல்யூ இன்வெஸ்டிங், இவர் வந்து growth இன்வெஸ்டிங். அவ்வளவுதானே டிஃபரெண்டே தவிர இங்க இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்ன்றது ஆப்வியஸ்லி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து இருக்கு. அவ்வளவு இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுவாங்க. சோ இவர் எந்த மாதிரி கம்பெனில பிக் பண்ணுவாரு அப்படின்னா growth potential உள்ள கம்பெனியை மட்டும் தான் பிக் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸாவே வந்து இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல growth இருக்குமா, அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா, அந்த கம்பெனியோட நம்பர்ஸை மட்டும் பார்க்காம ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல் வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படின்றலாம் சொல்லி பார்ப்பாரு. அதுக்கு அடுத்ததா இருக்குது அவுட்ஸ்டாண்டிங்கான மேனேஜ்மெண்ட்டும் அந்த கம்பெனிக்கு மேல ஸ்ட்ராங் இன்டெகிரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. அவுட்ஸ்டாண்டிங்கான மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, அந்த கம்பெனி எடுக்கிற டிசிஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா வந்து இருக்கா, அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குற விதத்துல இருக்கா அப்படின்ற டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்ப்பாரு. அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட இன்டெகிரிட்டி வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த கம்பெனிக்கு இன்டெகிரிட்டி வந்து உண்மையாவே இருக்கு அப்படின்லாம் பார்ப்பாரு. ஸோ இது இந்த 15 பிரின்சிபல்ஸ் இல்ல, பேசிக்கா வந்து அவர் என்ன மாதிரியான இன்வெஸ்டர் அப்படின்றத சொல்றேன். ஸோ அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாரு. 1950ல வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல அவர் என்ன வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ்க்கான அந்த மேனுஃபேக்சரிங்ன்றது பூம்ல இருக்குது அவருக்கு தெரியுது. எலக்ட்ரானிக்ன்றதா அடுத்த பூமா இருக்க போதுன்னு அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்ப அந்த எலக்ட்ரானிக் பூம்ல இருக்க போனா அந்த எலக்ட்ரானிக்ஸை ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணி வர அந்த எல்ஜி மாதிரி கம்பெனியோ இல்ல பேனசோனிக் மாதிரி கம்பெனி அந்த கம்பெனி எல்லாம் பார்க்காம அவர் அந்த கம்பெனிஸ்க்குலாம் மெயின் சப்ளையரா வந்து யார் இருக்காங்க, இந்த செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மெயின் சப்ளை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகுது மெயினான ரீசனா இருக்கு. growth இன்வெஸ்டிங்கா தான் அந்த டைம்லயே அவர் வந்து பண்ணாரு. ஸோ அண்டர் வேல்யூல எல்லாம் பிக் பண்ணல, growth பொட்டன்ஷியல் அந்த ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி பிக் பண்றாரு. லாங் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்றாரு. நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ஜாய் பண்ணாரு. ஸோ ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் அண்ட் தென் growth பொட்டன்ஷியல் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாரு. ஸோ இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் வந்து இந்த PE புக் வேல்யூ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கிறத மட்டும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாரு. வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து பண்ண மாட்டாரு. அவர் சேம் ஆப்போசிட்டா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு அப்படின்னா இங்க வந்து எதுக்கு வந்து ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுக்கு ஐ பிரீமியம் கொடுத்து கூட நான் வாங்க ரெடி, அதை வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நான் ஹோல்ட் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மெத்தட்ல தான் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. இவர் வந்து ஸ்கட்டில் பட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாரு. ஸோ அது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் அண்ட் அதோட நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது இவர் என்ன மாதிரியான அப்ரோச் எடுப்பாரு அப்படின்னா அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யாரு, அந்த கம்பெனியோட சப்ளையர்ஸ் வந்து யாரு, அந்த கம்பெனியோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து யாரு, அந்த கம்பெனி யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் வந்து வைக்கிறது. ஸோ எப்படி சிம்பிளா சொல்லி பார்க்கணும் அப்படின்னா இங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாரு. ஸோ அப்போ அந்த செமிகண்டக்டர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னா அந்த செமிகண்டக்டரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் வைக்கிறது. இது உங்களுக்கு எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அப்படின்றத வந்து கேட்கறாரு. ஸோ அந்த முக்கியத்துவத்தை அவங்க சொல்லும் போது செமிகண்டக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மதர் கோரா வந்து இருக்கு. ஸோ அது இல்லைன்னா இங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ செமிகண்டக்டரோட அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கம்பெனியோட சப்ளைஸ் யாரோ அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யாரோ அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சேம் அந்த கம்பெனி உள்ளே இருக்க ஆட்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இல்ல அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்த எம்ப்ளாயிஸ் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனியோட அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பார்க்காம அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் என்னன்னு பார்த்தா அந்த கம்பெனியோட டேரக்டா யார் லிங்க்டா இருக்காங்களோ அவங்ககிட்டயே டேரக்டான டாக்ஸ் வந்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அவர் வந்து பண்ணாரு. ஸோ இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு டீடைலா சொல்றோம் அப்படின்னா வாரன் பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இன்ஃபுளுன்ஷியல் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. வாரன் பஃபட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கோட் பண்ணிருக்காரு. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நல்லா ஷேப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல்ன்றது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் வந்திருக்கும் மற்ற இன்வெஸ்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது.
ஸோ இங்க ஒரு இன்வெஸ்டர்ஸும் ஒரு ஸ்டைல வந்து பிக் பண்றாங்க. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுமே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால வாரன் பஃபெட்டும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியில இவரோட பிரின்சிபல்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாக்குறாரு. நல்ல ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தா தடுந்திருக்கு. இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற புக்ல இருக்க 15 செக் பாயிண்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதை தாண்டி இவர் வந்து 2 புக் எழுதியிருக்காரு. அதுல ஒன்னு வந்து பாத் டு வெல்த் த்ரூ காமன் ஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு புக்கும், செகண்ட் புக்கா இருக்கிறது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோல அந்த காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் உள்ள அந்த 15 பாயிண்ட் உள்ள போயிடலாம். நானும் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். ஸோ அது என்ன இதெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த பிரின்சிபல் என்ன இங்கிலீஷ்ல சொல்லியிருக்குன்றத வாசிச்சிடுறேன். அப்படியே அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் வந்து பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டஸ் த கம்பெனி ஹேவ் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வித் சஃபிஷியன்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல் டு மேக் பாசிபிள் சைசபிள் இன்க்ரீஸ் ஃபார் எ சேல்ஸ் அட்லீஸ்ட் செவரல் இயர்ஸ் அப்படின்றதா ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கம்பெனியோ இல்ல சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியோ அந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து பண்ணும்போது அது வந்து இன்னும் செவரல் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுமா, அதாவது இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்களால வந்து செல் பண்றாங்க அப்படின்னா அது இன்னும் ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து வச்சுக்கணும். அது எல்லாத்தையும் அந்த கம்பெனி டிக் பண்ணுதா அப்படின்றத வந்து பார்க்கணும். இங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம். சோ அங்க இவி சேல்ஸ்ன்றது நடக்குதா, அது எல்லாமே ஃபியூச்சர் growth நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் growth பார்க்கும்போது இங்க இவி சேல்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. அந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா வந்து போயிட்டு இருக்கு. சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக் மார்க் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஐடிசி கம்பெனி எடுத்தாலுமே அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் வந்து ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஆகுது. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆகுமான்னு கேட்டீங்கன்னாலும் ஆகிறதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து நிறைய அக்யூசியேஷனும் வந்து பண்றாங்க. ஸோ அதனால இங்கே ஒரு டிக் மார்க் போட்டுருவோம். இப்போ சர்வீசஸா வந்து வரும்போது டிசிஎஸ் கம்பெனியோட ஆர்டர் புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் பாயிண்டா வந்து இருக்கு. செகண்ட் செக்லிஸ்ட், டஸ் த மேனேஜ்மெண்ட் ஹேவ் எ டிட்டர்மினேஷன் டு கண்டினியூ டு டெவலப் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் தட் வில் ஸ்டில் further increase total sales potential when the growth potential of currently attractive product lines have largely been exploited அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டாடா மோட்டர்ஸே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவி சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இவி சேல்ஸ் ப்ராடக்ட் வந்து இருக்கு. அது இப்போ டாப் நாச்சா இருக்குன்னு டாப் நாச்சா இருக்கு. 4-வீலர்ல அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த இவி மார்க்கெட்ல இப்போ டாமினேட் பிளேயரா வந்து இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் அவங்க தான் வந்து அதிகமாக ஓன் பண்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு கண்டினியூ போனா ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுல எந்த கேள்வியும் இல்லை. பட் ஆனாலும் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது வேற எதனா ப்ராடக்ட்டை பைப் லைன்ல வந்து வச்சிருக்காங்களா, வேற எதனா ரிசர்ச்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்களா, வேற எதனா ப்ராடக்ட் அவங்க கிட்ட கைவசம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வந்து நம்ம பார்க்கணும். அண்ட் தென் புது இன்னோவேஷனா வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்களா அப்படின்றது வந்து பார்க்கணும். இப்போ டாடா மோட்டர்ஸ் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈவியா மாற போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் growth ஃபுல்லா ஈவி நோக்கி இருக்க போதுன்ற அந்த ஒரு பிளான்ல இருக்காங்க. அந்த புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அப்படியே நம்ம கமர்ஷியல் வெஹிக்கல் சைடு வந்தாலுமே இவாகோன்ற கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ கமர்ஷியல் வெஹிக்கல் அவங்க வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து வந்துருவாங்க. ஸோ இந்த பஸ் ட்ரக் இதெல்லாம் தயாரிக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பெனட்ரேட் ஆகிட்டு போவாங்க. அவங்க கிட்ட புது ப்ராடக்ட் பைப் பிளான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிக்கும் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கேட்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லாவே இருந்தாலும் அடுத்த ப்ராடக்டா வந்து பார்த்தா அவங்க கிட்ட கைவசம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம செகண்டா கேள்வியா கேட்கணும். இதுல நம்ம மெயின் எக்ஸாம்பிளா நம்ம ஐடிசி தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களோட சிகரெட் சேல்ஸ் தான் இப்போதைக்கு டாப் நாச்சா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் பைப்லைனா எஃப்எம்சிஜி டெவலப்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட ஆட் ஆனா எடுத்துட்டு வராங்க. ஸோ இங்க வந்து டிக் மார்க் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இப்போதைக்கு சேல்ஸ்ல அவங்க டாமினேட் பிளேயராகவே இருக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸே வந்து கொடுக்கலாம். பட் ஆனாலும் ஃபியூச்சர்ல அந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சது அப்படின்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற என்ன ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்களா, வேற என்ன ப்ராடக்ட் அவங்களால பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து வைக்கணும். தேர்ட் பாயிண்ட் வந்து how effective are the company research and development efforts in relation to its size அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒரு கம்பெனி R&Dக்கு எவ்வளவு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, அந்த கம்பெனியோட சைஸை பொறுத்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து நம்ம கேள்வியா கேட்கணும். இங்க மேக்ஸிமம் நம்ம வந்து ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தென் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க தான் அதிகமாக R&Dல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம பார்க்கும்போது ஃபார்மா கம்பெனிஸ்ல நேட்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க R&Dக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றது அவங்களே வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டாக்டர் ரெட்டி அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க இந்த சேனல் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 Q1ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ரிசல்ட்ஸ் டைம்ல இருந்தா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா R&D எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Q1 ரிசல்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதை நீங்க வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கம்பெனி வந்து எவ்வளவு R&Dல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்றது வந்து தெரியும் உங்களுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து R&Dல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கம்பெனியோட சைஸை பொறுத்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா அது வந்து நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த செக் லிஸ்ட்டும் வந்து இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து டஸ் த கம்பெனி ஹேவ் அன் அபோவ் ஆவரேஜ் சேல்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு சிம்பிளா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு மெயினான டீம். ஸோ அந்த கம்பெனி சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆவரேஜ் லெவலான சேல்ஸை விட கொஞ்சம் அதிகமாக வந்து பண்றாங்களா அப்படின்றதான் வந்து கேள்வி. ஸோ இங்க வந்து சூப்பரான சேல்ஸ் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆவரேஜ் சேல்ஸ் பண்ணாங்கன்னா கூட போதும் அப்படின்றது வந்து சொல்றாங்க.
ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது ஒரு சேல்ஸ் டீமோட வேலை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட்டிங் அண்ட் தென் சேல்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது. இவங்க அந்த மாதிரியான சேல்ஸ் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளா ஒன்று சொல்லணும் அப்படின்னா இங்க பஜாஜ் கன்சூமர் கேரோட அந்த ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. நம்ம எல்லாருக்கும் பேராஷூட் ஆயில் வந்து தெரியும். ஸோ அது வந்து மேரிகோவோட ப்ராடக்டா இருக்கு. ஸோ மேரிகோ கம்பெனி பேராஷூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் வந்து நடக்கும்போது அந்த மார்க்கெட்டிங் ஆடா நம்ம வந்து நிறைய வந்து பார்க்குறோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே பேராஷூட் ஆயில் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் வாங்க போறோம் அப்படின்னா பேராஷூட் ஆயில் வந்து வாங்குவோம். இல்லை அப்படின்னா விவிடின்ற ப்ராடக்ட்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குவோம். இதே மாதிரி பஜாஜ் கன்சூமர் கேரோட ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கு. பஜாஜ் ஆல்மண்ட் டிராப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த ஷேரை பற்றி அனலைஸ் பண்ணும்போது தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான இடத்துல வந்து அதை நான் பார்த்ததும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அது நல்ல ப்ராடக்டாகவே கூட இருக்கலாம் அந்த கம்பெனி. ஆனால் இப்போ பஜாஜ் கன்சூமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப் லெவல் போனோம் அப்படின்னா அதை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அதை எடுத்துட்டு வந்தால் தான் மக்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்றாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு. நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேல்ஸ் வந்து பண்ணணும், மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். இந்த செக்லிஸ்டையும் ஒரு டிக் வந்து பண்ணிக்கங்க. ஃபிஃப்த்தா வந்து இருக்கிறது டஸ் த கம்பெனி ஹேவ் ஏ ஒர்த் வைல் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட ப்ராஃபிட் மார்ஜின்ன்றது ஒர்த்தா வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண சொல்றாங்க. இப்போ ஐடிசி எடுத்துக்கலாம். ஐடிசியோட சிகரெட்ல இருந்து அவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வருது. அங்க இருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேஷ் எடுத்துட்டு வந்து தான் நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி இதுல டிக் மார்க் வந்து அடிச்சிருது. அப்படியே நம்ம அடுத்ததான் அந்த மணப்புரம் கம்பெனி வந்து பார்க்கலாம். இவங்க கோல்ட பேக்கப்பா வச்சு தான் லோன்ஸ் வந்து தராங்க. ஸோ இவங்க லோன் வந்து ஒருவேளை திரும்ப வராம போச்சு அப்படின்னா கூட என்பிஎஸ் வந்து ஆனால் கூட இவங்க கிட்ட கோல்டுன்றது பேக்கப்பா வந்து இருக்கும். ஸோ கோல்டு பேக்கப்பா இருக்கும்போது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் சேஃபா வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கம்பெனிக்கு வரப்போறது கிடையாது. கோல்டோட ரேட்டும் ஏறப்போகுது. ஸோ திரும்ப அந்த ஆள் கடன் வந்து திருப்பி கொடுக்கல அப்படின்னா இவங்க கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல விட்டு சம்பாதிச்சுட்டு ஈஸியா போயிடுவாங்க. ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் எந்த ஒரு அடியும் வாங்க போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்றாங்களா, அந்த கம்பெனி ப்ராஃபிட் மார்ஜின் உண்மையாவே வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. 6th ஒன்னா இருக்கிறது வாட் இஸ் த கம்பெனி டூயிங் டு மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ சேம் தான் 5th பாயிண்ட் என்ன பார்த்தோமோ அதே தான் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்றாங்களா அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ சேம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்றாங்களா இல்லை அப்படின்னா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக அந்த வழி வந்து பார்க்கறாங்களா அப்படின்றத வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ இங்க ஸ்பைஸ் ஜெட் கம்பெனி வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பெயிண்ட் கம்பெனி வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ பெயிண்ட் கம்பெனி அண்ட் ஏவியேஷன் கம்பெனிஸ். ஸோ இங்க ஏஷியன் பெயிண்ட்ஸோ இல்லை பர்ஜர் பெயிண்ட்ஸோ இல்லை அப்படின்னா இங்க ஆகாஷ் ஏரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் மேக் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஏவியேஷன் செக்டர்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்றது இல்லை. ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டே இல்லாதனால இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின்டைன் பண்ணும் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் லாஸ் மேக்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிக் மார்க் ஆயிடுது. சேம் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஓலா கம்பெனியில் எடுத்தாலுமே நெகட்டிவ் கம்பெனியாக தான் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டிக் மார்க் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரணும், ப்ராஃபிட் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இங்க நெகட்டிவ் டிக் மார்க்கா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் லீவ் பண்ணிடுறோம். சரி, நம்ம இப்போ அந்த பெயிண்ட் ஸ்டாக்ஸ்க்கு வருவோம். பெயிண்ட் ஸ்டாக்ஸ்க்கு வரும்போது இங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அதிகமாக ஓன் பண்றாங்க. அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமா மேக் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ அந்த கம்பெனி காம்படிஷன் உள்ள வருது. பர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அதிகமா ஓன் பண்ணிட்டு உள்ள வராங்க. அண்ட் தென் இங்க பிர்லா ஓப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் அடி வாங்குது. ஸோ மார்க்கெட் ஷேர் அடி வாங்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா பெயிண்ட்டை வந்து கம்மியான ரேட்ல வந்து கொடுக்க ட்ரை பண்றாங்க. கம்மியான ரேட்ல கொடுக்க ட்ரை பண்ணும்போது இவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அடி வாங்குது. ஸோ இங்க ஏஷியன் பெயிண்ட் கிட்ட பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அதுல இருந்து அதிக ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா எடுக்கிறாங்க. ஆனாலும் இவங்களால கண்டினியூவா அந்த ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ண முடியுமா? க்ரூட் ஆயில் பிரைசஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கீ ஃபேக்டர்ஸ் அமைச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்களால ப்ராஃபிட் மார்ஜின் ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பா வந்து முடியும். பட் ஆனால் அதுவே பர்ஜர் பெயிண்ட்ஸ்ல வந்து மேக் பண்ண முடியுமானா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்குவாங்களா இல்லை அப்படின்னா பர்ஜர் பெயிண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. அவங்களோட பிரீமியம் ப்ராடக்ட் சூப்பராகவே வந்து இருக்கும் இதே பர்ஜர் பெயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் கேள்வியா வந்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே செக் பாயிண்டா வந்து வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி எந்த கம்பெனி கன்சிடர் பண்ணீங்களோ அது வந்து டிக் மார்க் வந்து பண்ணுங்க. இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு 7th பாயிண்டா இருக்குது டஸ் த கம்பெனி ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் லேபர் அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஸ். அண்ட் தென் 8th பாயிண்ட்டுமே டஸ் த கம்பெனி ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸிகூட்டிவ் ரிலேஷன்ஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் ஒர்க்கா வரும்போது இங்க வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே அந்த லேபர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட வந்து நல்ல பர்சனல் ரிலேஷன்ஸ்லாம் வந்து இருக்கா அப்படின்றது வந்து கேள்வியா வந்து கேட்க சொல்றாங்க. அண்ட் தென் 8th பாயிண்ட்டுமே சேம் தான் எக்ஸிகூட்டிவ்ஸ். எக்ஸிகூட்டிவ்ஸ் போது இங்க கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸா வந்து வர மாட்டாங்க. இங்க வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களா எக்ஸிகூட்டிவ்ஸ்ல வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்களா அப்படின்றது வந்து கேள்வியா கேட்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ட்ரஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நம்ம சிம்பிளா ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த ரீசெண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து வெளியே போனாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் வந்து வெளியே போறாங்க அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போறாரு. அவர் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே வந்து இருந்துச்சு. நான் இன்னும் வைத்தியநாதனோட ஒரு வெல்விஷரா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னி வந்து நான் லைஃப் ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணுவேன்.
இன்னமும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்னோட அக்கௌண்ட் வந்து இருக்கு, நான் இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட வெல்விஷரா தான் வந்து இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. ஸோ அந்த கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி வந்து ஃபீல் பண்றாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் டாடா மோட்டர்ஸ் பத்தியுமே நான் வந்து ஒரு நியூஸ்லாம் சொல்லியிருந்தேன். அங்க லேபர் யூனியனா சேர்ந்து அங்க டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணாங்க. அது டாடா மோட்டர்ஸோட நிறுவனத்து சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அவங்க லேபர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ண சொல்றாரு. ஸோ இது எல்லாமே உங்களோட செக் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. 9th பாயிண்டா இருக்கிறது as the company been able to maintain a conservative financial policy அப்படின்றத சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா அந்த கம்பெனி கிட்ட இருக்க காசை அவங்க கரெக்டா வந்து மெயின்டைன் பண்றாங்களா, அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ்ல எதுவும் இல்லாம வந்து இருக்கா, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடன் கம்மியா வச்சிருக்காங்களா, அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான கேஷ் ரிசர்வ் இருந்தாலும் அந்த கம்பெனி அந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க சொல்றாங்க. இந்த கேஸ்ல நம்ம இந்த சிந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல ஃபெயிலியரா தான் வந்து ஆகும். ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரா தான் ஆகும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்ரைவ் ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ ஆனாலும் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான அக்கௌண்டிங் பிராக்டிசஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கம்மியான கடன் இருக்கானு பார்த்துக்கணும். கரெக்டான ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க, கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து வச்சிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். 10th ஒன் வந்து does the company have a long term focus rather than focusing on a short term results அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளா ஒரே எக்ஸாம்பிள்ல பார்த்தலாம். நேட்கோ கம்பெனில போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து தரல. ஏன் டிவிடெண்ட் தரல, உங்ககிட்ட தான் 2000 கோடி ரூபாய் கேஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிஓ கிட்ட அங்க ஏர்னிங் கால் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஒரே பதில் தான் சொன்னாரு. இப்போ நான் வந்து ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பண்ற விதத்துல நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸா இருக்கும், உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து ஆகும். உண்மைதான், அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் தரலாம். பட் ஆனா எங்கிட்ட 2026 ஒரு ப்ராடக்ட், எங்களோட மெயின் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து முடியுது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் முடியும் போது என்கிட்ட அடுத்த ப்ராடக்ட் பைப்லைனா என்கிட்ட எதனா ஒன்று இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஆர்என்டி ஸ்பெண்டிங் வந்து பண்ணணும். ஸோ அதனால இந்த அமௌண்ட் நான் எதிர்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறேன். அந்த ஒரு ரீசனால இங்க டிவிடெண்ட் கிடையாது. ஸோ அதனால நாங்க எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன், அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ராஃபிட் வந்ததுன்னா உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இந்த ஒரு சினாரியோல இருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்காக அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுத்து அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் ரிவார்ட் பண்ணிருக்கலாம், தென் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் ரிவார்ட் பண்ணாம அந்த கம்பெனி ஃபியூச்சர் ஃபோக்கஸ் வந்து இறங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் லிஸ்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. 11th ஒன் வந்து does the company have a good reputation for integrity in its industry அப்படின்றத சொல்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கான நல்ல நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம டிசிஎஸ்னா நல்ல நேம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐடி கம்பெனினா டிசிஎஸ் தான் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம சொல்லிட்டே போவோம், HCL டெக் அந்த மாதிரி சொல்லிட்டே போவோம். ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு அந்த இண்டஸ்ட்ரியில நல்ல நேம் இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. இங்க எல்லாருமே டாடா ப்ராடக்ட்னா நம்பி வாங்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட், அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஐடிசி எடுத்தாலுமே எங்க மக்கள் வந்து நம்பி தான் வாங்குவாங்க. எங்க சன்ஃபி சைட்ல இருந்து ஒரு பிஸ்கெட்டோ இல்லை அப்படின்னா இப்பி நூடுல்ஸோ வருது அப்படின்னும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி தான் வாங்குவாங்க. அதே மாதிரி இங்கே ஆசீர்வாத் ஆட்டோல புது ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து நம்பி தான் வாங்குவாங்க. அது ஐடிசின்னு தெரியாது, பட் ஆனால் ஆசீர்வாதம் தெரியும். ஸோ ஆசீர்வாத்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை நம்பி தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனி மேல நல்ல ரெப்புடேஷன் இருக்காது, அது சர்வீஸோ இல்லை அப்படின்னா கூட்ஸோ நல்ல நம்பிக்கை வந்து இருக்கா அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. அண்ட் தென் 12th செக் லிஸ்டா இருக்குது does the company have a strong record of earnings growth over a long period அப்படின்றத சொல்றாங்க. அந்த கம்பெனியோட லாங் ட்ராக் ரெக்கார்ட்ல அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சுவிட்சர்லாந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதிக கடன்ல வந்து இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் கம்பெனிஸ் இல்லை அப்படின்னா பவர் செக்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடன்ல தான் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும், நிறைய கடன்ல வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் growthலாம் இங்க வந்து நெகட்டிவ் செக் பாயிண்ட்ல வந்து இருக்கும். இதுவே நம்ம வந்து இந்த ஐடிசியோ இல்லை அப்படின்னா டாடா மோட்டர்ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வேற கம்பெனிஸ் எதெல்லாம் சொல்றோமோ அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஏர்னிங்ஸ் growth வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஃபெயில் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஈவிக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஸோ அதனால இந்த டாடா மோட்டர்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனியா வந்து ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கிட்ட அவங்க ஏர்னிங்ஸ் growth வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்களான்றத பார்க்க சொல்றாங்க. இது மேக்ஸிமம் நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்ஸா போகும்போது நம்மளால ஈஸியா அந்த ட்ராக் ரெக்கார்டை எடுத்துக்க முடியும். இதே நம்ம புதுசா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த லாங் ட்ராக் ரெக்கார்டு வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கான சேல்ஸ் growth அவங்களால காட்ட முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இது ஒரு செக் லிஸ்டா இருக்கு. 13th ஒன்னா இருக்குது இஸ் த கம்பெனிஸ் அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரண்ட் வித்வுட் கிமிக்ஸ் தட் அப்செக்யூர் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங்கான கம்பெனியா இருந்தாலுமே அது வந்து வெளி உலகத்துக்கு சொல்லும் போது ப்ராஃபிட் நாங்க பண்ணிட்டோம், அதிகமா ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கிமிக் காட்டாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சத்தியம் கம்ப்யூட்டர்ஸே எடுத்துக்கலாம். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆனதுக்கான ரீசனே அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இங்க வந்து நெகட்டிவா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க சொன்னது நிறைய ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50% ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா 150% வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து கிமிக்ஸ் காமிக்கிட்டு அந்த எங்க கம்பெனியோட கடன்லாம் வந்து நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஆனால் கடன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிமிக்ஸ் காட்டாம அக்கௌண்டபிலிட்டியில கிமிக்ஸ் காட்டாம உண்மை என்னன்னு சொல்லிடுறாங்களா அப்படின்றத வந்து பார்க்க சொல்றாங்க. இந்த உண்மையா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்குன்னா பாசிட்டிவ்ல தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க அப்படின்லாம் பார்க்க சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இந்த செக்லிஸ்ட் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியும் கண்டுபிடிச்சிருவீங்க, அந்த கம்பெனியோட இன்டெகிரிட்டி நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து 13th செக் லிஸ்டா இருக்கு. 14th நம்ம பார்க்கும்போது does the company invest in itself to enhance its competitive position and future growth அப்படின்றத சொல்றாங்க.
ஸோ இது சிம்பிளா என்னன்னு இப்போ நம்ம ஐடி கம்பெனிஸே வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐடி கம்பெனிஸா வந்து வரும்போது இங்க டிசிஎஸ் கம்பெனிலாம் அவங்களுக்குள்ளே இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து டேலண்ட் அக்விசிஷன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. எல்லாரையும் ஏஐ வந்து கத்துக்க சொல்றாங்க. சேம் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கத்துக்க சொல்றாங்க. ஸோ அந்த கம்பெனிலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அதுல அவங்களுக்கு நிறைய எம்ப்ளாயி வந்து கத்துக்க சொல்றாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா அது அந்த கம்பெனி தான் பெனிஃபிட். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்டா வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னும் இந்த கம்பெனிக்கு காஸ்ட் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்குற கம்பெனிஸ் எல்லாமே அந்த கம்பெனிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்களா அந்த கம்பெனியை வளர்க்கறதுக்காக அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் தென் லாஸ்டா 15th பாயிண்ட் வந்து பார்த்தலாம். டஸ் த கம்பெனி மேனேஜ்மெண்ட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரேதர் தென் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபாலோ பண்றாங்களான்றத ஒரு செக்லிஸ்டா வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து மூவ் ஆகணும். ஸோ சிம்பிளா இதுல சொல்ல வரது என்ன அப்படின்னா அந்த கம்பெனி ஷார்ட் டர்ம் ரிசல்ட்ஸ்க்காகவோ இல்ல அப்படின்னா ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்ஸ்க்காகவோ இல்ல அப்படின்னா அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்ல மூவ்மெண்ட் பண்றதுக்காகவோ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்காம லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜியா அந்த கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களா அப்படின்றது வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாமே நம்ம வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க யுவாகா கம்பெனியை வாங்குறது அவங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டா வந்து இருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட் வந்து டக்குன்னு கிரியேட் பண்ணி தரோம். நாங்கள் வந்து சீக்கிரமாவே அதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போறோம். சீக்கிரமாவே அந்த வண்டி வந்து லான்ச் ஆயிடும் அப்படின்லாம் வந்து சொல்லலாம். பட் ஆனா அந்த டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் அப்படிலாம் சொல்லல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் பிட் தான். இந்த கம்பெனி வாங்குறதுக்காகவே நாங்கள் நிறைய கடன் வந்து வாங்குறோம். ஸோ அந்த கடனை திருப்பி கட்டணும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா மேக் பண்றதுக்கு கொஞ்சம் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் அப்படின்றது வந்து அவங்களே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்றாங்களா ஸ்டாக் ப்ரைஸஸ் இந்த ஷார்ட் டர்ம்ல மூவ்மெண்ட் பண்ணாம லாங் டர்முக்காக அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து சொல்றாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணோம். சேம் நம்ம நாட்கோ கம்பெனி இல்ல அப்படின்னா டாக்டர் ரெட்டி கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட் டர்ம்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன ரியாலிட்டியோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் சொல்றாங்களா அப்படின்றத வந்து பார்க்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா நெகட்டிவ் கேஸா நம்ம பார்க்கும்போது இப்போ ஓலா கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க மார்க்கெட் பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டா வந்து இருக்கோம். எங்களோட சர்வீசஸ் எல்லாமே நாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ ஆனாலும் அதெல்லாம் வந்து உண்மையா நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நடக்கல. அவங்களோட மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டே வராங்க. அவங்களோட சர்வீசஸ் இஷ்யூஸை அவங்க சால்வ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா சால்வ் பண்றாங்க. பட் ஆனா அவங்க சொல்ற மாதிரி 99% அந்த சிஓ கிளைம் பண்றது 99% வந்து சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு சால்வ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இதே டாடா மோட்டர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ்ல இஷ்யூஸ் இருக்குது அவங்களே வந்து சொல்றாங்க. அதுக்காக ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா அவங்க 99% வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் நாங்க கரெக்டா பண்ணி ஆன் டைம்ல டெலிவரி பண்ணிட்டோம்னா அவங்க வந்து கிளைம் பண்ணல டாடா மோட்டர்ஸ் நிறுவனம். பட் ஆனா ஓலா வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே உண்மையானு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியும். இந்த மாதிரி அந்த கம்பெனி ஷார்ட் டர்ம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம லாங் டர்ம்ல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களா இல்ல ஸ்டாக் பிரைஸ் வந்து மொத்தம் மூவ்மெண்ட் பண்றதுக்காக எந்த ஒரு பொய்னா சொல்றாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை செக் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ற ஒரு செக்லிஸ்டா வந்து இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து இருக்கும். சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் அப் ஆகும். சோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல் அடுத்த லெவல் வந்து போறதுக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.